வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சிக்கிம் பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் டீஸ்டா நதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கும் நிலையில் முக்கியமான சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. சிக்கிம் மாநிலத்தில் சாட்டன் எனும் பகுதியில் ராணுவ முகாம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் 6 வீரர்களை தேடும் பணி நடைபெறுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் இம்பால் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் 3500 வீடுகளுக்கு மேல் சேதமடைந்துள்ளது. இம்பால் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில் தேங்கிய மழைநீரால் வெளியே வர முடியாமல் தவித்த மருத்துவ மாணவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டுள்ளனர். அதேபோல மருத்துவமனையிலிருந்து இரத்த பொட்டலங்கள் மற்றும் விலையுயர்ந்த உபகரணங்களும் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் அஞ்சாவ் மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீருக்கு இடையே பாலத்தில் இளைஞர் தொங்கியபடி உயிர் பிழைத்த பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் லக்கிம்பூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா நேரில் பார்வையிட்டார். இந்த நிலையில் அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது. அதேபோல மிசோரம், திரிபுரா, மணிப்பூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.